ஓம் சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் 28ஆம் நாள் 11/4/2025 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்று சுக்கிரவாரம் என்று போற்றுகின்ற வெள்ளிக்கிழமை, பங்குனி மாதத்து வெள்ளிக்கிழமை. அத்தோடு இன்று ஒரு சிறப்பு நட்சத்திர வாரியான சிறந்த விரதம் பங்குனி உத்தரம், பங்குனி மாதத்து உத்தர நட்சத்திரம். இந்த பங்குனி உத்தரம் என்கின்ற பொழுது பல்வேறு ஆலயங்களிலே, சிவன் ஆலயங்களிலே, அம்பாள் ஆலயங்களிலே, முருகன் ஆலயங்களிலே சிறப்பான பூஜைகள், வழிபாடுகள், உற்சவங்கள், சங்காபிஷேகங்கள், பால்குட பவனிகள், காவடி எடுப்பது போன்ற பல்வேறு சிறப்புகளோடு கூடவும் பல சிவன் ஆலயங்களிலே இந்த சிவன் பார்வதி கல்யாணம், திருக்கல்யாண உற்சவங்கள் நடைபெறக்கூடிய ஒரு சிறப்பு இந்த பங்குனி உத்தரத்திலே. இதை கல்யாண விரதம் என்றும் இந்த பங்குனி உத்தரத்தை சொல்வார்கள். திருமணமாகாத பிள்ளைகளுக்காக அப்பா அம்மா இந்த பங்குனி உத்தரத்திலே விரதம் இருந்து பிரார்த்தனை செய்தால் அந்த மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும் என்கின்ற வகையிலே இந்த தம்பதிகள் எல்லாம் கூட இந்த பங்குனி உத்தரத்திலே ஆலயங்களில் சென்று பிரார்த்தனை செய்து கொள்வார்கள். சிவன் ஆலயங்களிலே தீர்த்த உற்சவங்கள் நடைபெறும். மகோத்சவம் நடக்கிற ஆலயங்களிலே பங்குனி உத்தரத்திலே தீர்த்தம், ஒரு சில ஆலயங்களிலே தேர் உற்சவம் நடைபெற்று மறுநாள் நாளைய தினம் பௌர்ணமியிலே தீர்த்த உற்சவமாகவும் இருக்கும். இது பொதுவாகவே இந்த பங்குனி உத்தரம் பௌர்ணமியோடு சேர்ந்து வருவது, நள்ளிரவுக்கு மேலே பௌர்ணமி. எனவே இந்த பங்குனி உத்தரம் அவ்வளவு சிறப்பு. இதிலே சிவன் பார்வதியுடைய இந்த தெய்வீக திருமணங்கள் நிறைவேற்ற நாள், திருமணம் நடைபெற்ற நாள், தெய்வ திருமணங்கள், சிவன் பார்வதியுடைய கல்யாணம், ஆண்டாள் ரங்கநாதனுடைய கல்யாணம் இந்த பங்குனி உத்தரத்திலே, தேவேந்திரன் இந்திராணியினுடைய திருமணம் இந்த பங்குனி உத்தரத்திலே, பிரம்மதேவர் சரஸ்வதியுடைய திருமணம் இந்த பங்குனி உத்தரத்திலே, ராமன் சீதையுடைய திருமணம் இந்த பங்குனி உத்தரத்திலே, லக்ஷ்மணன் ஊர்மிளாவுடைய திருமணம் இந்த பங்குனி உத்தரம். இவ்வாறு இந்த திருமண சிறப்பு கூடிய பங்குனி உத்தரத்தை கல்யாண விரதம் என்றும் போற்றி வழிபாடு செய்வார்கள். திருமண தடைகள் இருக்கின்றவர்களெல்லாம் இந்த பங்குனி உத்தரத்திலே விரதம் இருந்து ஆலயங்களில் சென்று பிரார்த்தனை செய்து இந்த சிவன் அம்பாளுக்கு மாலைகள், பட்டு வஸ்திரங்கள் கொண்டு போய் கொடுத்து பிரார்த்தனை செய்கின்ற பொழுதிலும் குடும்பத்திலே திருமணத் தடையெல்லாம் விலகி பிள்ளைகளுக்கு நல்ல மாங்கல்ய பலமெல்லாம் கிடைக்கின்ற வகையிலே இந்த மாங்கல்ய பாக்கியத்தோடு கூடியவர்களாக எல்லா விதமான சிறப்புகளும் பெற்று பேரானந்த பெருவாழ் வாழ்கின்ற வகையிலும் இந்த பங்குனி உத்தரத்திலே இவ்வாறு பூஜை வழிபாடு நாம் கலந்து கொள்வோம். வருகின்ற திங்கட்கிழமை விஸ்வாவசு என்ற பெயரோடு இந்த சித்திரை புத்தாண்டு மலர்கின்றது. இந்த 60 வருட சுற்றுவட்டத்திலே 39வது ஆண்டாக இந்த விஸ்வாவசு என்கின்ற புது வருஷம் மலர்கின்றது. நாம் அந்த புது வருஷத்தையும் இன்முகத்தோடு வரவேற்று
இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.